பத்தாத உங்களுக்கு? மூணாவதா இருக்கிற பையனையும் இழுத்துட்டு போயிடலாம் பாக்கியா? மாமனார இன்னும் பொறுமையாத்தான் பேசணும்னு நினைக்க. சத்தியமா சொல்லுதோம், எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒண்ணு கிடையாது. அப்படி செய்யற ஆளுங்களும் நாங்க கிடையாது. ஒன்ன மாதிரி நடிச்சு ஏமாத்திர 1000 பேரை நான் பார்த்திருக்கேன். நீ என் மண்டையை கழுவி ஏமாத்த பாக்கியா? இல்லே 3 பிள்ளைகள 2 பிள்ளைகளை உன் பக்கம் இழுத்துட்டீங்க. இருக்கிற ஒரு பிள்ளையும் என்ன உன் குடும்பத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடலாம் பாக்கியா? உன் வீட்டு பொம்பளைங்க என் தலையில கட்டி விட்டுட்டு என் மொத்த சொத்தையும் ஒரு பைசா காசு விடாம அப்படியே வலிச்சு நக்கிடலான்னு பாக்கியா? தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அப்படித்தானே விடுவேன், அப்படிதான் விடுவேன். என்ன செய்வீங்க? செய்யறத முள்ள மாறித்தானா? இதுல என்ன மிரட்ட வர செய்தியோ நீ? பொறுமையாரு. ஏன்பா அப்படி கீழ்த்தனமா இறங்கி பேசுத? அம்மா தான் சொல்லுதாவல்ல, அதுதானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. இல்ல உன் அம்மா ஒரு கோட்டிக்காரி. எவன் ஏற்றி விட்டாலும் அவன் கொடுக்குற காரிக்கு ஆடிக்கிட்டு இருப்பா. இவ பேச்ச நான் நம்பணுமா? இல்ல முத்துப்பாண்டி, இத பாரு, இவங்க சொல்றதை எல்லாம் நம்பாதல. அம்புட்டும் காசு கலையிற ஜென்மங்கள. கொஞ்சம் ஏமாந்தாலும் மண்டையில அப்படியே மசாலா அரைச்சிடுவாளுங்க. வேணாத்த, வார்த்தை அளந்து பேசு. இல்ல இவ என்ன தப்பா பேசிட்டா? ஏன் உன் அக்கா தான் அந்த வீட்டுல இருக்கா? இதா இந்த நொசக்கி இந்த வீட்டுல இருக்கா? இப்ப இந்த சிவபாலனை இவங்க இழுத்துட்டு போனோம். கடைசி காலத்துல நான் ஆறுமே இல்லாம தன்னந்தனியா நிக்கணும். அதானே அதானே இவங்க பிளானு. போத நிறுத்துங்க மாமா. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறதெல்லாம் யாரோட குணம்னு உங்க மனசாட்சியை கேட்டுக்கோங்க. எங்க அண்ணனோட நேர்மைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. என்ன போலீஸ்காரினா ஆறு என்னன்னு பார்க்காம எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைக்கியா? வீரா, தயவு செஞ்சு கொஞ்சம். நீ சும்மா இருட்டி. என் கண்ணு முன்னாலேயே என் அண்ணனை இஷ்டத்துக்கு பேசுவாரு. நான் பொறுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அப்பா தயவு செஞ்சு இந்தாடி டீ எடுத்துக்கோ. இல்லத்தா, எனக்கு வேணாதா. சண்முகம், இந்தாடா நீயாவது டீ எடுத்துக்கோ. என்னாச்சா உங்களுக்கு? எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிருக்காவ? நீங்களாம் சொல்லி சொல்லி தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். போனது என்னாச்சு பாத்தீங்களா? அம்மைக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தா அந்த சம்மதிக்க வச்சிருப்பாளா? தயவு செய்து நீ அந்த பேச்ச பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். எடுத்து டீயை குடிங்க. என்னல அண்ணே, வேணாம்ண்ணே. இனிமே நீங்க யாரும் அந்த பேச்ச எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. சண்முகம், வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன சண்முகம் இது? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு தான் வீரான்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சே தவிர கல்யாணம் ஒண்ணு நிக்கலையே. நான் உங்க வாக்க நம்பி நான் என்னோட சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தகவல் சொல்லிருக்கேன். இன்னும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இந்த நேரத்துல எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னதான் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மேடம், என்னாச்சு? என்ன சார், நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு குடும்பத்தோட சவுந்தர பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு அவர் பையனுக்கு உங்க பொண்ண சம்பந்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? மேடம், உங்களுக்கு எப்படி
உனக்கு இன்னுமா புரியல பரணி? உங்க அப்பா தான் கொளுத்தி போட்டிருப்பாரு, அவரு மாற மாட்டாருல. எனக்கு என்ன 10 பிள்ளையா இருக்கு? இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க விஷயத்துல நான் ஏதாவது தகுதி தராதரம் பார்த்திருக்கேனா? வசதி, வாய்ப்பு, கௌரவம் வேற ஏதாவது நான் பார்த்திருக்கேனா? இல்லையே. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே. என்ன சண்முகம், உங்க வாக்குக்கு இவ்வளவுதான் வேல்யூவா? எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். என் அம்மை பேரை சொல்லிதான் இவங்க என்ன வற்புறுத்தி கூட்டு போனாங்க மேடம்.